வேர்ல்டு கப்ல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் 1995 1995 சாப் கேம்ஸ்ல இங்க 2 கோல்டு மெடல் வின் பண்ணிருக்கேன். அப்புறம் ஏசியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ், ஒரு ஃபைனல்ஸ் வந்து 3 ஹவர் நடக்கும் லைவ்ல. 1/2 ஹவர்ல முடிச்சு எல்லாம். ஏற்கனவே செஸ்ல வந்து 80 பேர் வின் பண்ணிருக்காங்க. அது கோடி கட்டுறாங்க. இல்லாத ஒருத்தர் இது பாக்ஸிங்ல ஒருத்தருக்கேன் என்ன மாதிரி இன்னொருத்தர் நீங்க உருவாக்கி காமி. பெஸ்ட் பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. நமக்கு சின்ன வயசுல பாக்ஸிங்னா ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய அப்பா, அவங்களுடைய அப்பா, அவங்களுக்குலாம் பாக்ஸிங் மட்டும்தான் நிறைய அவங்களுக்கு விளையாடவே தெரியும், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே. அதுக்கப்புறம் டிவியில கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் லைவ்ல வந்து காலகட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாக்ஸிங் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து முக்கியத்துவத்தை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இன்னைக்கும் பாக்ஸிங்கை கத்துக்கிட்டு பல பேர் வந்து அதுல ரொம்ப அர்ப்பணிப்போடு இருக்கிறாங்க. பல பேர் வந்து அதுல ரொம்ப பெரிய அளவுல சாதிச்சு காட்டியிருக்காங்க. பாக்ஸிங்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் கேஷியஸ் கிளே அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம முகமது அலி அவங்க வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க. இப்போ இந்த பாக்ஸிங் சம்பந்தமா சில விஷயங்களை பேசுறதுக்காக நாம ஒரு முக்கியமான ஒருத்தரை சந்திக்க வந்திருக்கோம். அவர் தான் பாக்ஸர் ஒலிம்பியன் வி தேவராஜ் அவர்கள். அவங்கள முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வரவேற்போம், அதுக்கப்புறம் தொடர்ந்து நாம பேசுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். வணக்கம், நான் தேவராஜன். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது நிறைய விளையாட்டு இருக்கப்போ பாக்ஸிங்க வந்து நீங்க இவ்வளவு தேடி ஒரு ஒலிம்பிக் பிளேயர், அதாவது தமிழ்நாட்டுல இருந்து நான் ஒரே ஒரு ஒலிம்பிக் பிளேயர் 1992 பார்சலோனா ஒலிம்பிக்ஸ் விளையாடினேன். அதுக்கப்புறம் 1994 வேர்ல்டு கப்ல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் 1995 சாப் கேம்ஸ்ல இங்க 2 கோல்டு மெடல் வின் பண்ணிருக்கேன். அப்புறம் ஏசியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ். ஆமா, நான் கிட்டத்தட்ட ஒரு அதுக்கப்புறம் வேர்ல்ட் ரேங்கிங் நம்பர் 3 வந்திருக்கேன் அமெச்சூர் பாக்ஸிங்ல. அதுக்கப்புறம் 1995 வந்து அர்ஜுனா அவார்டு, ஜனாதிபதியுடைய விளையாட்டுக்கான உயரிய அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் 1996 வந்து இப்போ இந்த மைக் டைசன் எல்லாம் விளையாடுறாங்க. அப்ப முதல்ல ப்ரொஃபஷனல் தொழில்முறை ஆட்டம் போய் இங்கிலாந்துல போய் ஒரு 8 மந்த்ஸ் இருந்து நான் விளையாட்டு வந்தேன். 3 ஃபைட் விளையாடி இருக்கேன். சோ அதுதான் எனக்கு ஒரு நேரத்துல ஒரு வருத்தமா இருக்கும். என்னன்னா நம்ம இவ்வளவு ஒரே ஒரு ஆளா இருந்துக்கிட்டோ யாருக்கும் தெரியும். அதாவது நிறைய பேருக்கு இப்ப நான் சொல்ல வரேன், நீங்க இவ்வளவு பெரிய லிஸ்ட் சொல்றீங்க, ஆனா நீங்க சொல்லும் போதுதான் நமக்கு தெரியுது. ஆனா இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த இறுதி சுற்று படத்துல நீங்க வந்து கிளைமேக்ஸ்ல வருவீங்க, அதுதான் ரெஃப்ரியா வருவீங்க. இத சொன்னாக்கா எல்லாருக்கும் தெரியும். அதுதான், அதாவது நீங்க ரியலை விட ரீல் தான், ரியலை விட ரீலுக்கு தான் நிறைய. இது வந்து நான் பிலாஸ்பூர்ல இருந்தப்போதான் அந்த இதெல்லாம் நடிச்சு கொடுத்து படம்லாம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப அந்த பிலாஸ்பூருடைய கலெக்டர் இருக்காரு, அவரு தேவராஜன் வெரி பிக் பாலிவுட் ஆக்டர். அதுல ஒரு டைலாக் நாக்கோடு தான் இந்த டைலாக். சோ அந்த மாதிரி எல்லாம் இது ரொம்ப நல்ல விஷயம் தான். எப்படி சார் உங்களுக்கு இந்த பாக்ஸிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது சார்? அது இப்போ பாக்ஸிங் வந்து சின்ன வயசுல இருந்து ஆக்சுவலி நானும் பாக்ஸிங் ரொம்ப இதெல்லாம் கிடையாது. எங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப அதாவது எங்க அப்பா வந்து விளையாட்டு, அவரும் பாடி பில்டர். அவரு பாடி பில்டிங்ல வந்து மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா எல்லாம் பொசிஷன் வாங்கியிருக்காரு. அவருக்கு பாக்ஸிங் மேல ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு அதிகமான ஒரு ஈடுபாடு. முகமது அலி மேல ஒரு அளவு கடிந்த ஒரு ரோல் மாடலா. ஆமா, முகமது அலி சின்ன வயசுல இப்ப பாருங்க, நான் முகமது அலி போட்டோ போட்டு பாருங்க. இப்ப இதே மாதிரி அந்த காலத்துல அந்த டைம் சின்ன வயசுல இருக்கப்போ முகமது அலி போட்டோ வாங்கி கொடுத்து இந்த மாதிரி போட்டோ பண்ணி டிஷர்ட் வாங்கி கொடுத்து நான் போட்டு நிப்பேன். அப்பனா பாருங்க, முகமது அலி பர்மா பஜார்ல அந்த முகமது அலி போட்டோ ஜோஃப்ரேசர் கூட அப்படி நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அது ரொம்ப நாளா ஒரு 10 வருஷம் வச்சிருந்தேன் சின்ன பெரிய வரையும். சோ அந்த மாதிரி அப்பா வந்து பாக்ஸிங் முகமது அலியுடைய மிகப்பெரிய ரசிகர். அவர் என்ன பண்றாரு, இந்த பாடி பில்டிங்ல வந்து நிறைய பார்ஷாலிட்டி இருக்கும். இந்த மசில் கட்ஸ் கலர் இல்லைன்னுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாரு அவரு. ஆனா பாக்ஸிங்ல மட்டும் நீங்க மேல போயிட்டு ரிங்குல போயிட்டீங்க வச்சுங்களேன், வெற்றி தோல்வி 2 தான் இருக்கு. இந்த டிரா எல்லாம் கிடையாது. அதே மாதிரி லெஃப்ட் கை ரெஃப்ரி, எங்க அப்பா சொல்றது லெஃப்ட் கை ரெஃப்ரி, ரைட் கை ஜட்ஜு. வேற யாரும் உன்னை வந்து உன் கையை இறக்கி விடவோ தூக்கி நீ வின் பண்ணினா நீ வின்னர், நல்லா அடிச்சுனா வின்னர், தாட்டிக்கலாம் நீ தோத்துட்ட. உங்க யாரும் கையை கட்டி போட முடியாது, பார்ஷாலிட்டி இல்ல. அதனால இது பெஸ்ட் கேம் சொல்லிட்டு இண்டிவிஜுவல் கேம் சொல்லி சூஸ் பண்ணாரு. சோ அப்பெல்லாம் வந்து இது வந்து பாக்ஸிங்ன்றது சிவிலியன் கேம் கிடையாது. ஒரு அதாவது மிலிட்டரி சர்வீசஸ் பீப்புள் கேம். இது ராணுவ வீரர்களுடைய விளையாட்டு இது. ஆமா, அது
1989 சங்கரூர் நேஷனல்ஸ்ல ஒரு ஃபைனல்ஸ் வந்து 3 ஹவர் நடக்கணும் லைவ்ல. 1/2 ஹவர்ல முடிச்சு எல்லாம். ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாம் நாக் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நான் அந்த மாதிரிலாம் நேஷனல்ஸ் நடக்கும். ஸோ அப்போ என்ன ஆச்சு, நான் முதல்ல நான் பாக்ஸிங் சப் ஜூனியர்ஸ் தான் விளையாடுறேன். சப் ஜூனியர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸ்ல ஸ்டேட் வின் பண்ணேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் நேஷனல் போய் சில்வர் மெடலிஸ்ட். அதே மாதிரி கண்டினியூவா நெக்ஸ்ட் டைம் போறேன். நெக்ஸ்ட் டைமும் சில்வர் மெடல். இப்போ நம்ம ஊர் அப்பெல்லாம் சின்ன பையன், இங்க வந்து வெளியூர் போனா எது சாப்பிடணும்லாம் தெரியாது. அங்க வந்து சலாடு அதெல்லாம் சாப்பிட்டுருவோம். அங்க இருக்க அந்த தண்ணி ஐஸ் வாட்டர் குடிச்சிருவோம். கிளைமேட் சூட் ஆகாது. அந்த மாதிரிலாம் சண்டிகர் போனோம். அதுக்கப்புறம் 16 வயசுல இங்க நான் சீனியர் ஸ்டேட் சாம்பியன் ஆயிடுறேன். அது வந்து சப் ஜூனியர் வயசு. ஆனா சீனியர் ஸ்டேட்ல நான் சாம்பியன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸ் போறேன், நான் லூஸ் பண்ணிட்டேன். கல்கட்டால இருந்தது. அதுக்கு அடுத்த நேஷனல் நான் 17 வயசுல நேஷனல்ஸ்ல போய் கோல்டு மெடல் வின். சர்வீசஸ், அதாவது ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க, இது நம்ம டாடா ஸ்டீல் இருக்காங்க, அவங்கள வின் பண்ணேன். நான் டிபார்ட்மெண்ட்டே வின் பண்றேன் ஸ்டேட் மூலியமா போய். சோ அத ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பிளேயர் நேஷனல்ல கோல்டு மெடல் தான். அது இன்னி வரையும் அந்த ரெக்கார்ட் உடைக்கவே இல்லை யாரும். அதே மாதிரி பண்ணிருக்கீங்க. ஆமா. அதுக்கப்புறம் இந்தியன் கேம்ப் போறேன். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் வந்து சாஃப்ட் கேம்ஸ் தராங்க எனக்கு. அதுல வந்து பாகிஸ்தான் பிளேயர் வின் பண்ணேன். பாகிஸ்தான் டஃப். அப்போ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பாக்ஸிங்ல இருக்காங்க. நம்மளோட அவங்க தாங்க ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் மெடல். ஆமா, ஒருத்தர் இருந்தாரு, நல்ல பேர் சொல்றேன், மறந்துட்டேன். அதே மாதிரி 91ல எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் நடக்குது. அதுல வந்து சாஃப்ட் கேம்ஸ்ல நான் பிரான்ஸ் மெடல் வின் பண்றேன். அப்புறம் நேபாள் நான் தோத்துட்டேன், பட் எனக்கு பிரான்ஸ் மெடல் கிடைக்குது. அப்புறம் நேஷனல்ஸ் விளையாடுறேன், எனக்கு வெயிட் குறைக்க முடியல, அதே வெயிட். சோ ஒரு தர்மேந்திர யாதவ் சொல்லிட்டு இப்போ இந்தியன் கோச் இருக்காரு, அவரும் நல்ல பாக்ஸர், அவர்கிட்ட நான் தோத்துட்டேன். அதுக்கப்புறம் வித்தின் 3 months மறுபடியும் இந்தியன் கேம்ப் போய் வெயிட் சேஞ்ச் பண்றேன். ஃபிளைல 53 வந்து பேண்டம் வெயிட் பண்ணி, பேண்டம் வெயிட்ல நான் ஏசியால கோல்டு அடிக்கிறேன். அந்த லாஸ்ட் இயர் அந்த பெஸ்ட் பாக்ஸர் பிளேயரை வின் பண்றேன். ஏசியால கோல்டு வின் பண்ணி ஒலிம்பிக் குவாலிஃபைங் பண்ணிட்டு போறேன். இப்போ ஃபர்ஸ்ட்லாம் அப்பெல்லாம் நான் எந்த தான் ஸ்டார்ட் ஆகுது. முந்திலாம் வந்து இந்தியன் டீம் அப்படியே அமைச்சிருவாங்க. யாராரு ஒன்னு நீ போற செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து குவாலிஃபைங் சிஸ்டம் வருது. ஏசியால வந்து ஒரு 6 கோட்டா தான். அந்த 6 கோட்டால ஒரு கோட்டா நான் போறேன், ஏசியன் கோல்டு எடுத்துட்டு. சூப்பர். ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஒலிம்பிக்ஸ்ல என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் நாங்க அது முன்னாடி ட்ரைனிங் அனுப்புறாங்க. ஒலிம்பிக்ஸ் முன்னாடி கியூபால ட்ரைனிங் அனுப்பிச்சாங்க 2 months. அங்க ட்ரைனிங் பண்ணி கியூபா ஒலிம்பிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த கியூபா கூடயே வந்துச்சு. லூஸ் பண்ணிட்டேன், ஐ லாஸ்ட். நல்ல பாக்ஸர், சவுத்பா, ஜோயல் கெசமயோர்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த கோச் சொன்னாரு, கியூபன் கோச், அப்போ சொல்றாரு, நீ நல்ல பாக்ஸர், டோன்ட் வரி, கவலைப்படாதாரு. ஆனா போயா, தோத்த பிறகு நீ கவலைப்படாதுன்னு எனக்கு அழுவியா வருது. அப்புறம் 2 years அந்த கோச்சுடைய ஜட்ஜ்மெண்ட் செம. சகாரான்னு ஒருத்தர் இருக்காரு, வேர்ல்டு பெஸ்ட் கோச். அவரு அந்த ஒலிம்பிக்ல வந்து 12 கோல்டு மெடல்ல 8 கோல்டு அவங்களே எடுத்தாங்க. அவர் சொன்னவன அதை பெருசா சீரியஸா எடுத்துக்கல. இருந்தாலும் ஏதோ நம்மள வந்து ஏதோ மனசு தேத்துறாரு நினைச்சுன்னு போனேன். 94ல அதே மாதிரி வேர்ல்டு கப். நான் ஒரு மங்கோலியன் பிளேயர், 3 வாட்டி மங்கோலியன் பிளேயர், நல்ல பிளேயர், மங்கோலியன், அப்புறம் உக்ரைன் பிளேயர், அப்புறம் போலண்ட் பிளேயர் எல்லாம் வின் பண்ணிட்டு பண்ணி நான் போறேன். வேர்ல்டு கப்ல பிரான்ஸ் வருது. அப்போ இன்டர்பிரேட்னு சொல்றாரு, பத்தி நான் சொன்னேன்ல உனக்கு நல்ல மெடல் வரும்னு, பத்தியா வந்துச்சு பத்தியான்றாரு. ஸோ அப்போ குட் கோச்சஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் நான் வேர்ல்ட் ரேங்கிங் நம்பர் 3 வந்தேன். அப்புறம் சாஃப்ட் கேம்ஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு 16 இன்டர்நேஷனல் ட்ரிப் எல்லாம் போனேன். 10 மெடல் வின் பண்ணேன். அப்போ அர்ஜுனா அவார்டு வந்தது 1985ல. அதுக்கப்புறம் இந்தியன் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் வாங்கினேன். பாக்ஸர் வந்து சவுத்ல இருந்து வரவே மாட்டாங்க. எனக்கு அப்புறம் இங்க யாரும் இப்போ நிக்கித் ஜெரின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவதான் வேர்ல்ட் சாம்பியன் ஆனா ஒலிம்பிக் போனான். சவுத்லயே நாங்க 2 பேரும் சிவிலியன், எல்லாமே ஆர்மி ஆள் தான் இருப்பாங்க. சோ பட் ஆனா நம்ம ஒரு நேரத்தை மனசு கஷ்டம். அப்போ வந்து ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க, அதெல்லாம் கண்டுக்கல என்னெல்லாம். அந்த 91 96 வரையும் இப்போ 2 நாள் 3 நாளா ரொம்ப அப்படியே கோமாவே இருந்தேன். நீ யோசிச்சு பாருங்களேன், நான் வேர்ல்ட் கப் எடுத்திருக்கேன், என்ன வந்து ஆனர் பண்ணலாமா? ஆனர் பண்ணல. ஷைனி வில்சன் யாரு, அவங்க வந்து கேரளா ஆளுங்க. என்ன போய் கேரளால பண்ணுவாங்களாங்க, இல்ல ஆந்திரால என்ன பண்ணுவாங்களா? என் மதர் டங்கு தெலுங்கு தான், கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க பாருங்க, அந்த அவங்களை கூப்பிட்ட கார் எல்லாம் கொடுத்தாங்க 95ல. அதே மாதிரி அஞ்சு ஜார்ஜ் 2003ல அவங்களை கூப்பிட்டு 25 லட்சம் கொடுத்தாங்க. என்னடா நம்ம எடுத்ததுக்கு நம்ம அதுதான் இந்த கவர்மெண்ட் நான் லெட்டர் எல்லாம் கொடுத்தேன். என்னத்த சொல்றதுங்க, போய் நம்ம போய் அது தன்மானத்தை வித்துட்டு போய் நிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல.
எனக்கு எவ்வளவு வாட்டி பாருங்களேன், அது இதெல்லாம் ஹானர் அவார்டு ரிவார்டு எல்லாம் கூப்பிட்டு கொடுக்கணும், அதான் மரியாதை. நம்ம போய் நான் கொடுங்கடா கெஞ்சின இருக்கு போடா அப்படி. இதோட இந்த பாக்ஸிங் திறந்தாங்க தெரியுமா, இங்க கோபாலபுரத்துல திறந்தாங்க பாக்ஸிங் அகாடமி. 25 வருஷமா நான் கத்தினே இருக்கேன் பாக்ஸிங். இப்போ ஜனங்க எப்படி தெரியுங்களா, இந்த கவர்மெண்ட் எல்லாம் எப்படி தெரியுங்களா, எது முடியுமோ அதுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இப்ப இல்லாத ஊருக்கு வழி தேடுவாங்க. ஏற்கனவே செஸ்ல வந்து 80 பேர் வின் பண்ணிருக்காங்க, அதுக்கு இன்னும் 100 கோடி போட்டு கட்டுறாங்க. இல்லாத ஒருத்தன் இந்த பாக்ஸிங்ல ஒருத்தருக்கேன் என்ன மாதிரி இன்னொருத்தர் நீ உருவாக்கி காமி, நான் தரேன் உனக்கு 10 லட்ச ரூபா, இருக்கோ இல்லையோ சும்மா சொல்ல வேண்டியதுதான். அவனுங்க மட்டும் எனக்கு வித்தானுங்களா, என்ன சொல்றீங்க? அதான் எங்க வீட்டுல சொன்னாங்க, ஒரு இதுல சொன்னேன், யாரு என் ரெக்கார்டோட 5 லட்சம் தரேன்னு சொன்னேன். எங்க வீட்டுல வந்து என்னங்க நீங்க 5 லட்சம் தரேன் நீங்க, ஆமா சொன்ன உடனே அவங்க மட்டும் செஞ்சுட்டானுங்க, நான் மட்டும் சொல்ல வேண்டியதுதான். அரசியல் சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்கி இருக்கீங்கல்ல? ஆமாங்க, எங்க வீட்டுல எங்க ரெண்டு பிரதரும் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ், வி பாஸ்கரன், வி ஹரிகிருஷ்ணன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய நேஷனல் லெவல்ல போயிருக்கானுங்க. அப்புறம் இன்டர்நேஷனல் வந்து ஒரு சில எல்லாம் ஆயிருக்கானுங்க. எப்படி தெரியல, எல்லாம் ஜாப் வாங்கிட்டு. இப்போ எனக்கு இருந்த ஒரு ஆம்பிஷன் அவங்க எல்லாம் கிடையாது. சும்மாவே இப்போ நான் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இது இன்டர்நேஷனல் போறது, மேல எடுக்கதான், எல்லாமே மறந்துடணும். நீங்க வீடை மறந்துடணும், பண்டிகையை மறந்துடணும், சாப்பாடை மறந்துடணும். அந்த வெயிட் ரிடியூசிங்லாம் செம்ம டஃப் டாஸ்க் அதெல்லாம். சோ அதெல்லாம் பண்ணி நம்ம போயிட்டு வந்தோம். அது போயிட்டு வந்த பிறகு அப்போதைக்கு ரெக்கக்னிஷன் கத்துக்கும் போது நம்மளுக்கு ஒரு எரிச்சல் வராதா சார்? அடி வாங்கிட்டே இருக்கிறோம், இங்க அடி இங்க. பேஷன் இருந்தது வச்சுங்களேன், அடி வாங்குறது அடி வாங்கி விடுங்க, அது ஒரு விஷயம். நீங்க சரியா சாப்பிடக்கூடாது, சரியா சாப்பிட முடியாது, அதுலயே இருக்கும் மனசு. இல்ல வெயிட் இப்ப நான் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு நினைக்கிறேன், 80 மேல இருக்கேன். நான்லாம் 51 கிலோ 57 கிலோ இருந்தா எவ்வளவு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பார்த்துக்கோங்க. சாப்பிட முடியாது. அதாவது ரொம்ப 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 டயட்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வெயிட் இப்போ இந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கேன், இந்த இடம் நினைச்சிடும், அந்த அளவுக்கு இருக்கும், அவ்வளவு வேறு வரும். வெயிட் ஒரு ட்ரைனிங் செக்ஷன்ல 4 கிலோ குறைப்போம், மீன் குறைஞ்சது அதிகமா 5 கிலோ குறைப்போம். அடிப்பாடா அதெல்லாம் உள்ள போயிடும், பயங்கரமா இருக்கும் ட்ரைனிங் செக்ஷன். சரி, இந்த மாதிரி பாக்ஸிங் எல்லாம் பண்ணும்போது நிறைய அடியெல்லாம் படுது இல்ல, அது அப்போ அதை மீறி வந்து பசங்க உள்ள வருவாங்களா இதை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு? பேஷன் இருக்கிறவங்க பிடிக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. பாருங்க, பாக்ஸிங் இப்போ கிரிக்கெட்ன்றது கொஞ்சம் கண்ட்ரி தான் விளையாடுது, ஆனா பாக்ஸிங் வந்து வேர்ல்ட் லாங்குவேஜ். இந்த உலகத்துல எந்த மூலையில கட்டுங்க சண்டை போடாத ஆளே கிடையாது. கேட்டுங்களா? சண்டை எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்குதோ இல்லையோ கொஞ்சம் பேர் பிடிக்கும், பாப்பாங்க. முகமது அலி பாத்தீங்களா, அன்னைக்கு அந்த பாக்ஸிங் ரொம்ப அப்லிஃப்ட் பண்ணவர் வந்து முகமது அலி தான். முகமது அலி வந்து வேர்ல்ட் ஹீரோ. கேட்டுங்களா? முகமது அலி வந்து ஒரு அமெரிக்கன் கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு எதிர்க்காகவே போடா நீ சொல்றது தப்புடான்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த தைரியம் அவனுக்கும் கிடையாது. இன்னைக்கு இருக்க சச்சின் டெண்டுல்கருக்கோ இல்ல தோனிக்கோ யாருக்காவது பேச தைரியம் இருக்கா? இல்ல நான் கேக்குறேன். விஜேந்தரே பாருங்க, அந்த பக்கம் இப்போ காங்கிரஸ் வந்தா இப்போ பிஜேபி சேர்ந்தான் கேடி. ஆனா இப்போ பாக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம நாட்டுல இங்க தமிழ்நாட்டிலேயே இருந்தது பாக்ஸிங் கிளப், நம்ம அந்த சர்பட்டா. ஆனா அதுக்கப்புறம் அதுல ஜெயிக்கிறவங்க உங்களை மாதிரி நல்லா ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா அது சரியா செட் ஆகாதவங்க வந்துட்டு அந்த ரவுடிசம் பண்றாங்க, கேங்ஸ்டரா மாறுறாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, அதுதான் அது பேன் எல்லாம் பண்றாங்க. அப்போ எப்படி பாக்குறீங்க இந்த பாக்ஸ்? அது இது நானே சார்பட்டதான். அப்படியா? எங்க கோச் எல்லாம் சார்பட்டதான். அந்த கிளைண்ட் அவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருந்தேன். கூட போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அவர் சார்பட்டா ராமையான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க டாக்டர் தான் கல்யாணம் போயிட்டு வந்தேன். அதான் கேக்குறேன், இப்ப ஜெயிச்சுட்டா ஓகே பாருங்களேன், எல்லாத்தையும் நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க. அது எது ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அந்த ஜெயலலிதாக்கு உண்மையாவே அந்த ஜெயலலிதா மேடத்துக்கு வந்து பாக்ஸிங் பிடிக்காது. நான் எனக்கு அப்ப புரியல, எனக்கு அப்ப கூட இல்ல, இப்போ இல்ல நீங்க சொல்றது புரியுது. ஜெயலலிதா மேடம் என்ன பிரச்சனைனா, எனக்கு அப்ப புரியல. நாக் அவுட்னு ஒரு புக் எழுதிருக்காரு, அதை படிச்ச பிறகுதான் எனக்கு என்னடா இது, இந்த அம்மாவுக்கு ஏன் பாக்ஸிங் பிடிக்கல, நம்மள கூப்பிடவே இல்லை. ஒரு 6 வருஷம் அந்த மாதிரி தான் இருந்தாங்க, 5 வருஷம் அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஆட்சியில, நம்மளை கூப்பிட்டு ஒரு இதுவும் பண்ணலன்னு வச்சா. பாக்ஸர்னாலே டிஎம்கே ஆளுங்க தானே. இந்த ராயபுரத்துல ஃபர்ஸ்ட் பாக்ஸிங் டிஎம்கே ஸ்டார்ட் பண்றப்போ பாக்ஸர்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாமே பாக்ஸருக்கு சப்போர்ட்னா டிஎம்கே ஆள் தான் இருப்பாங்க. இந்த சார்பட்ட படத்துல கூட கம்பேர் பண்றாங்க, பாக்ஸர்னாலே டிஎம்கே ஆளுங்க. அந்த இதனாலதான் இந்த அம்மாக்கு என்ன பிடிக்கல விழுது. அது பாக்ஸிங் நீ போடா. அதுக்கேற்ற மாதிரி என்ன தெரியுங்களா, 96ல ஒரு காமெடி வச்சு எல்லா தொகுதியிலும் லூஸ் இது டிஎம்கே போயிடுச்சு. துறைமுக தொகுதி மட்டும் டிஎம்கே வின் பண்ணிச்சு, கலைஞர் வின் பண்ணாரு. அந்த தொகுதியில் நான் இருந்தேன், என் கட்ட நேரம் வருது. அந்த மாதிரி சரி, இந்த பாக்ஸிங்னால பயங்கரமான, அதாவது சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்ல,
முகமது அலி மாதிரியானவங்களுக்கு பயங்கரமான ஒரு சைடு எஃபெக்ட்லாம் வந்திருக்கு, அந்த பார்க்கின்சன் இதெல்லாம். அவ்வளவு மோசமா ரிஸ்க் எடுத்து இது விளையாடணும். விளையாட்டுங்க இது, அது வந்து ட்ரைனிங் வேணும். பாருங்களேன், டைரக்டா யாரும் அடிக்க முடியாது. டிஃபென்ஸ் இருக்கு, டெக்னிக் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அது ஒரு பேஷனுங்க. நீங்க கூட ஒரு 4 வாட்டி ஸ்டேஜ்ல ஏறி நீங்க 2 பேர் மோதுறீங்கன்னு வைங்களேன், நல்லா பயங்கரமா மோதிப்பீங்க. அது முடிஞ்சிருச்சு, இறங்கி வர்றீங்க அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள அந்த கோபம்லாம் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு கூட ஜெயிச்சவனும் ஃப்ரெண்டு, தோத்தவனும் ஃப்ரெண்டு. அப்படியா? ஆமா, இன்டர்நேஷனல் பிளேயர் தாய்லாந்துல ஒருத்தருக்கான். கூட வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல மெசேஜ் அனுப்பிச்சு இருப்பான். மங்கோலியன் தோத்துட்ட பாருங்களா. இது ஃப்ரெண்ட், இது வந்து ஸ்போர்ட்டுங்க. இது மங்கோலியன் ஒருத்தன், நான் 3 முறை வின் பண்ணேன். அதுக்கப்புறம் அவன் வந்து அவன் நல்லா ஃபைட்டர். அவன் பாகிஸ்தான் ஒரு அச்சான் டிட் நாக் அவுட் பாகிஸ்தான் நான் தோத்துருக்கேன். ஆனா அவன் வந்து டிட் நாக் அவுட் பண்ணிட்டான். ஆனா அவன் சொல்றான், அவன் இப்ப ஃபேஸ்புக்ல ஒரு வாட்டி நான் சொன்னேன், யூ ஆர் சாம்பியன் எழுதுனேன். அதான் பாருங்க ரியல் சாம்பியனுடைய ஒரு மனசு பாருங்க. நான் யூ ஆர் ரியலி சாம்பியன்டா, ஆனா வேர்ல்ட் சாம்பியன் ஆயிட்டான் அவன் ப்ரொஃபஷனல்ல. நான் யூ ஆர் ரியல் சாம்பியன் போட்டேன்னா அவன் ஐ எம் நாட் ரியல் சாம்பியன், யூ ஆர் ரியல் சாம்பியன், 3 times I lost against you போட்டான். பாய் அவன் பாருங்க. அப்பதான் இன்னொன்னு யுவர் நான் வந்து வின் பண்ணேன். ஆனா நானு என் டெக்னிக் உனக்கு செட் ஆகலடா. அவன் ஆனா நான் எஸ்கேப் பண்ணி இருப்பேன். சோ எஸ்கேப் பண்ணி இருப்பேன். சோ அதனால அவன் இதாயிட்டான். அவன் அடி வாங்க மாட்டேன். சோ இந்த ரியல் லாக்வா சிம் சொல்லிட்டு செம்ம பாக்ஸர் அவன். சரி, இப்போ இவங்க இந்த முகமது அலி அப்புறம் இந்த மைக் டைசன்லாம் இருக்காங்கல்ல, அது சும்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அவங்க அடிச்சாங்கன்னா அந்த எரும மாட்டுடைய அந்த பேக் சைடுலயே அவங்க கை உள்ள போயிடும் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் உண்மையா? அவ்வளோ ஸ்ட்ரென்த் மனுஷனுக்கு இருக்குங்க. இருக்குங்க. அவங்கெல்லாம் எப்படி தான் இருப்பாங்க அந்த நீங்க மைக் டைசன் பக்கத்துல இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? குழந்தை மாதிரி இருப்போம். ஆமா, இவ்வளவு இருப்பீங்க. அவ்வளவுதான் இப்படி இருப்பீங்க. நான் கையெல்லாம் அப்படிதான் இருக்கும், அப்படி பெருசா இருக்கும். நான்லாம் அந்த பழைய அந்த ஹோலிஃபீல்ட்லாம் பாத்துக்கிறேன். கையில செம்ம ஹைட்டா இருப்பாங்க. அவங்க அச்சா அப்படி ரீச் இப்போ இங்க இருக்கும்ல, இங்க இருந்து தட்டுவாங்க, போயிடுவாங்க டங்கு நாங்க போறோம் கை. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. நான்லாம் அந்த லண்டன்ல இருந்திருக்குல்ல, அந்த ப்ரொஃபஷன் எல்லாம் பாத்துருக்கேன். வேற இப்ப நார்மல் பாக்ஸரே பாருங்க, நல்லா எப்படி இருக்குல்ல, நல்லா வார்ம் பண்ணி வச்சுக்கலாம் உடம்பு, அந்த பம்ப் ஆகும். இப்ப உள்ள வர ஸ்டூடெண்ட்டுங்க முதல்ல பேஷனா தான் உள்ள வர்றாங்க இல்லையா? வரலாம். இப்போ இது அது இப்ப இருக்கிறவங்க எல்லாம் இப்ப பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு. ஓரளவு நம்ம அச்சீவ் பண்ணணும், ஓரளவு நம்ம நல்லா பண்ணணும் இப்போ. பட் ஆனா அவங்கள வந்து நிறைய டிஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்கு. இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் டைரக்டா அப்படியே வேர்ல்டு கப் தான் நினைக்கிறாங்க. பேசிக் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், பேசிக் வந்து பேசிக் ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா, பேசிக் ஸ்ட்ராங் பண்ணாதான் உங்களுக்கு இப்போ இந்த ஒரு பில்டிங் நிக்குதுன்னா அது இந்த அடித்தளம்ல, அதனால தானே இது நிக்குது. அந்த நிறைய பேருக்கு இப்ப நான்லாம் பேசிக்கா ரொம்ப நாள் பண்ணியிருந்தேன். அதனாலதான் என்னுடைய அதே மாதிரி பேசிக் தாட் இருக்கு. பஞ்ச் வாங்க கூடாது, ஆனா பஞ்ச் அடிக்கணும். எங்க அப்பா அதெல்லாம் முகமது அலியை பாரு, லெஃப்ட்லயே போடுவா போல, கீப் பாக்ஸரை தூரமே வச்சிருக்கா போல, அதெல்லாம் சொல்லுவா போல. சோ இதெல்லாம் வந்து நம்மள நிறைய மோட்டிவேட் பண்ணும். ஐடியா தாங்க. instead of train your body you train your mind. ஆனா அதான் பசங்க எல்லாம் ட்ரைனிங் எப்ப கொடுப்போம்னா, ட்ரைனிங் என்ன கொடுப்போம்னா மைண்ட் ட்ரைன் கொடுப்பேன். எப்படி அடிக்கும், எப்படி மிஸ் பண்ணணும், இப்ப நான் வந்தா என்ன பண்ணணும், அதுதான் நான் கத்து கொடுப்பேன். தவிர நம்ம அடி நார்த்லாம் இதெல்லாம் மாறணும். கஹா மாறினா, கப் மாறினா, கைசா மாறினா, எங்க அடிக்கணும், எப்படி அடிக்கணும், எப்படி அடிக்கணும் இருக்குல்ல, ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதே மாதிரி டிபெண்ட் அப்பான் ஆப்போனன்ட் யூ சப்போஸ் டு சேஞ்ச் யுவர் ஸ்ட்ராட்டஜி. இப்போ கோச்சிங் சென்டர் இருக்கா இப்போ உங்களுக்கு? கோச்சிங் சென்டர் இருக்கு, பசங்க சொல்லி கொடுப்பேன். அதை யார் கேட்கலாம் சொல்லி கொடுப்பேன். ஆக்சுவலி ஐ எம் கவர்மெண்ட் ஆஃபீஸர். இப்போ நானும் இருக்கேன் ஒரு 10-15 இயர்ஸா ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸரா இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா பிகாஸ் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் முகமது அலி. முகமது அலி அமெரிக்கா இது தர இல்லையா, நான் நிறைய இது சொல்லியிருக்கேன். அது இன்னொன்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். யூஸ்லெஸ் இவங்கலாம். ஒலிம்பிக் மெடல் எத்தனை வந்து காமிக்க சொல்லுங்க, நான் தரேன் இவங்களுக்கு. சிஎம்க்கு நான் அவார்டு. கிரிக்கெட்க்கு கொடுக்குற முக்கியத்துவம் பாக்ஸிங்க்கு இல்ல அப்படிங்கிறீங்க? இல்ல பாக்ஸிங் முக்கியத்துவமே இல்ல. இப்பதான் ஒண்ணு திறந்தாங்க ஒரு அக்கௌண்ட், அதான் தப்பு நினைச்சு ரைட்டா பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க ஆபீசர் நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ உங்களுடைய பவர் வச்சு இதை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா? பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போதான் இது வரையும் சதன் டெல்லியில 8 அப்பாயின்மெண்ட் இப்போ பண்ணிருக்கோம், ரிக்ரூட்மெண்ட் பண்ணிருக்கோம். சூப்பர். அது நம்ம ஊர்ல ஒரே ஒரு பொண்ணு தான் வந்திருக்கு, மத்த எல்லாம் இந்தியா அங்க நார்த்ல இருந்து தான் வந்துக்கிறாங்க. இப்போ ஆல் இந்தியா ரயில்வே 35 வருஷம் வச்சு இதை நடத்த போறோம். இந்த வருஷம் பிளான் பண்ணிருக்கோம். சரி, இப்போ கொஞ்ச நேரமா இதை பத்தி நீங்க சொல்லும் போது பெண்கள் தான் சொல்றாங்க, ஆண்கள் வர்றது இல்லையா? பெண்கள் தான் வராங்களா பாக்ஸிங்க்கு? என்ன பண்றதுங்க, இவனுக்கு காம்படிஷன் அதிகங்க. மேரிகோம் வந்து 5 டைம் நேஷனல் சாம்பியன், அது இதுன்னு அந்த 3 வாட்டி நேஷனல் சாம்பியன் எப்படி ஆச்சுன்னு தெரியும். 2 ஃபைட் தான், 4 பேர் தான் அதுல. உண்மையா நிறைய இருக்குதுங்க. வேர்ல்ட் சாம்பியன் என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க. மேரிகோம்லாம் எனக்கு 2000 மேரிகோம் பாக்ஸிங் பண்ணது எங்க நேர்ஷெடுத்தில் தான். ஓகே, கஷ்டப்பட்டு வந்தாங்க, அந்த குறைச்சாங்க, மணிப்பூர்ல இருந்து வந்தாங்க, அது வேற விஷயம். வென் காம்படிஷன் சம்திங்
உமன் காம்படிஷனோட 100 times tougher than anything else. இந்த உலகத்துல எந்த மூலையில போனாலும் ஒரு பாக்ஸர் கிடைச்சிருவான், மேல் பாக்ஸர். கியூபா மாதிரி ஒரு டாப் கண்ட்ரிலேயே உமன் பாக்ஸர் கிடையாது, அங்கேயே இல்ல. பாத்தாங்க எங்கெல்லாம் வந்து வராங்களா அவங்க அப்படியே பண்ணிடுவாங்க, அது கொஞ்சம் அப்படியே வருவாங்க, தவிர நிறைய பாக்ஸர் கிடையாது உமன்ஸ்ல. சரி, இந்த இறுதி சுற்று படத்துல வந்துட்டு அந்த பாக்ஸிங்ல வந்து உள்ள அந்த பாலிடிக்ஸ் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க, அது உண்மையா? அது நடக்குதா? வரலாம், பாக்ஸிங் மட்டும் கிடையாது, எல்லா கேம்லயும் இருக்கும் அது. ஆனா கிரிக்கெட்ல அப்படி தெரியலையே சார். வெளியே சொல்லி இருப்பாங்க, அதெல்லாம் வெளில வராதுங்க. அவங்களாம் கிரிக்கெட்ல எல்லாம் ஒரு வாட்டி நீங்க அவுட்கம் வெளியில வந்துட்டீங்கன்னா அந்த அவள்தான் அவங்க நீங்க க்ளோஸ் அங்க. அது மாதிரிதான் எல்லாம் அசோசியேஷன் அதாவது அதான் சொல்லுவோம் நிறைய இடத்துல அசோசியேஷனை சரி பண்ணாலே போதும். அசோசியேஷன் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுக்கணும். அந்த அசோசியேஷன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்து அதை செட்டில் பண்ண எல்லாம் பிரைவேட்ல இருக்கு. இப்போ அவங்கவுங்க தனி பாடி, அது தனி பாடி ஃபண்டிங் பண்ணுவாங்க கவர்மெண்ட். எப்பெல்லாம் அந்த அசோசியேஷனை வந்து கவர்மெண்ட் ப்ராப்பரா மானிட்டர் பண்றதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு அதெல்லாம் பண்றாங்களோ அப்பதான் உருப்படும். இப்போ இதெல்லாம் அதெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு அசோசியேஷன். நீங்க தமிழ்நாட்டிலே எடுத்துங்க, இருக்கிற பாதி அசோசியேஷன் மேல எல்லாம் பிரச்சனை தான் இருக்கு. இருக்கிற அசோசியேஷன்ல எல்லாம் பொலிட்டிஷியன் இருப்பாங்க, இல்லைன்னா ஒருத்தர் அந்த கவர்மெண்ட் IPS ISP குறிப்பிட்ட ஆஃபீஸர் போஸ்டா இருப்பாங்க. ஏன் ஆஸ் பர் புரோட்டோகால் அதுல இருக்க கூடாதுல்ல. பொலிட்டிஷியன் இருப்பாங்க. இப்போ பேட்மிண்டன் யாருன்னா அவர் அன்புமணி, அவர் மாரி என்ன பண்ணுவாங்களா சொல்லுங்க? அந்த மாதிரிதான் எல்லாம். இப்போ கிரிக்கெட் யாருன்னா சிகாமணி, யாரு பொன்முடி சார் இருக்காரு, அவங்க பையன் கிரிக்கெட்டுக்கு. அதெல்லாம் ரிச்சஸ்ட், அதெல்லாம் கவர்மெண்ட்லயே சேராது. BCCI யாரு வேர்ல்டு இந்தியா லெவல்ல எடுத்துக்குங்க, அமித்ஷாவுடைய அவங்க சாருடைய பையன் தான் கிரிக்கெட்டு. அது அவர் மீறி என்ன பண்ண முடியுமா? இது ஒலிம்பிக் விஷயம் எடுத்துங்க, இப்பதான் PT உஷா மேடம் சார் சும்மா டம்மியா போட்டுருக்காங்க. நிறைய ஏதோ பாலிடிக்ஸ் இருக்கதான் செய்யுது. இந்தியால எதுக்கு 140 கோடி பேர் இருந்து 100 ஒரு 10 மெடல் கூட எடுக்க முடியல. ஏன்? ஒலிம்பிக்ல கீழே இருந்து தேடணும். கீழே இருந்து எங்கடா இந்தியா ஒண்ணு வந்துச்சுடா, பாடா ஒரு மெடல் வந்துச்சுடா சந்தோஷப்படுவாங்க. கரெக்ட் தானே? நம்ம எங்க அதெல்லாம் சொல்றது? நீங்க ட்ரைனிங் கொடுத்து எதுவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா இருக்காங்க. அவங்கள எங்கேயாவது இப்போ நம்ம இங்க இருந்து நம்ம டெல்லிக்கு போய் பட்டியாலா போறதுலாம் இன்னொரு கண்ட்ரிக்கு போற மாதிரி தான். நம்ம நானே நிறைய ஃபிளைட் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன் சொல்லுங்களா? பட்டியாலால 45 டிகிரில 45 டிகிரில ட்ரைனிங் பண்ணுவோம். போறது கனடா இருக்கும், அங்க போனா 17 டிகிரி 16 டிகிரி இருக்கும். நம்ம போறது ஒரு 4 நாள் முன்னாடி 5 நாள் முன்னாடி தான் போவோம். போய் இங்க இருந்து இப்போ இங்க டேனா அங்க நைட்டு, கியூபா எல்லாம் போனா இங்க டேனா இப்ப அங்க நைட்டு. அது ஃபிளைட்ல போய் இறங்கி ஒரு 2 3 நாள் செட் ஆகுறதுக்கு 2 3 நாள் ஆயிடும். அது செட் ஆகுறதுக்கு அப்புறம் கரெக்டா ஃபிளைட் வந்துடும். அது தூக்கமா இருக்கும், எங்கடா அடிக்குது 4 நாளா தெரியும். அந்த மாதிரி ஃபிளைட் எல்லாம் தோத்துக்கிறோம். என்ன பண்றது? அது இட்டு போறோம் 10 நாள் முன்னாடி இட்டு போனா பரவாயில்ல. எங்கெல்லாம் எப்பெல்லாம் சீஷோர் பக்கம் போனோம் அங்கெல்லாம் இப்ப பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வரும். ஏன்னா நம்ம கடற்கரை இது அந்த பழக்கம் இல்ல. அதனால அதெல்லாம் இப்பெல்லாம் ப்ராப்பரா சம்மர் கோச்சிங் இவங்க வந்து வின்டர் இட்டாலிக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இட்டாலியில வின்டர் அங்க. இந்த மாதிரி நம்ம இந்தியனுடைய பிளானிங் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். பரவாயில்ல, நான் சும்மா ஒரு 2 3 கேள்வியோட வந்தேன். நீங்க எல்லாம் படபடோட சூப்பரா பேசிட்டீங்க. இப்ப நான் கேக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன இருக்கு சொல்லுங்க? அது மாதிரி இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்பதான் ஒலிம்பிக் ஸ்டேடியம் வச்சுக்கிறாங்க. அதுல ஒலிம்பிக் கட்டிருக்காங்க, ஒலிம்பிக் ஸ்டேடியத்துன்னு. அந்த ஒலிம்பிக் கேம் ஒண்ணு TTO ஏதோ நடத்துறாங்க போது, மத்தெல்லாம் ஒலிம்பிக்ல இல்லாத கேம் தான் வச்சிருப்பாங்க அதுல. இப்போ தமிழ்நாட்டுல என்ன நீங்க போய் கேளுங்களேன், என்ன ஆம்பிஷன் சொல்லுங்க. இப்போ சைனாக்காரன் ஒருத்தன் பீஜிங்ல ஒரு ஒலிம்பிக் நடத்தினான், 100 ஒலிம்பிக் டார்கெட் வச்சான், மெடல் டார்கெட் வச்சான், அடிச்சான் 100 ஒலிம்பிக். இப்போ இவங்களை போய் கேளுங்க, என்ன அவங்களுடைய டார்கெட் கேளுங்க. ஒரு இப்போ நீங்க இங்க முடிச்சு போய் எங்க போவீங்க? நீங்க முடிச்சு போய் எங்க போவீங்க? இந்த இன்டர்வியூ முடிச்சு போய் எங்க போனோம்? கிளம்பிட வேண்டியதான். எங்க போவீங்க? தாம்பரம். எங்க போறீங்க? வீட்டுக்கு. எங்க வீட்டுக்கு போறோம்ல, அந்த வீட்டுக்கு இல்ல எங்க போறோம்னு தெரியாம நீங்க போய் எங்க போவீங்க? அந்த மாதிரிதான் நம்ம ஸ்போர்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸும் சரி இந்தியன் ஸ்போர்ட்ஸும் சரி, எங்க போறோம் தெரியாமையே போயிட்டு இருக்கு. எங்க போனோம்? ஃபிக்ஸ் தி டார்கெட். இந்த ஒலிம்பிக் நான் கூட எங்க போனோம்? ஒலிம்பிக் போகணும்னு நினைச்சேன், தோத்துட்டேன். அப்புறம் வேர்ல்ட் கப் மெடல் அடிக்கணும்னு நினைச்சேன், அடிச்சேன். அர்ஜுனாவாடு தரல எனக்கு. அது ஒரு வருஷம் கழிச்சு தந்தானுங்க. அப்படியா? ஆமா, அந்த வருஷம் தரல, நெக்ஸ்ட் வருஷம் தரல. அதை விட்டுருப்பானுங்க. ஆனா கோர்ட்டுக்கிட்டு போயிட்டு வாங்கிருக்கணும் பொழுது. இவங்க ரித்திகா சிங் வந்து உங்க ஸ்டூடெண்ட் தானே? பாக்ஸிங் கத்துக்கிட்டாங்க அவங்க. நம்ம அந்த அந்த படம் டைரக்டர் இருக்காங்கல்ல, மணிரத்னமுடைய அசிஸ்டன்ட் அவங்க, சுதா கங்குரா. அவங்க வந்து ஒரு சும்மா ஜஸ்ட் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்க? வந்து அப்ரோச் பண்ணாங்க, சார் நான் மணிரத்னமுடைய அசிஸ்டன்ட்,
ஒரு பாக்ஸிங் பிச்சை எடுக்க போறேன், அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். சரி வாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே இதை சொன்னேன், ஃப்ரீயா சொன்னேன். அவன் நிறைய இன்ட்ரோலாம் கொடுத்தேன். அங்க நார்த்ல பக்கம்லாம் இதெல்லாம் இது பண்ண வேண்டியது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. அப்புறம் சொன்னாங்க, எவ்வளவு ஹெல்ப் பண்ணீங்க நீங்க, உங்களுக்கு நல்லா மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் தரணும். நாங்க நல்லா கிஃப்ட் நாங்க சரி ஏதோ ஒன்று கொடுக்கணும். அப்புறம் இல்ல நீங்க ஒரு பிக்சர் ஆக்ட் இதுல ஒரு சீன் ஆக்ட் பண்ணணும். அப்புறம் அந்த நாசர்ல நாங்க அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணி சார் மேடம் இமேஜ் எல்லாம் போயிடும், அது அர்ஜுனா அவார்டு இந்த ஒலிம்பிக்லாம் இருக்கேன், நல்லா இருக்காது. இல்ல ஓகே சொல்லிட்டு அப்புறம் மாத்தி கடைசியா ரெஃப்ரி பண்ணி நாங்க பண்ணுவேன். அது பண்ணேன், அவ்வளவுதான். சூப்பரா அது நல்லா ஹிட் ஆச்சு. கடைசியில 8 நாள் செம்ம டஃப் அது. ஆனா அவங்க பாக்குறதுக்கு ஏதோ ப்ரொஃபஷனல் பாக்ஸர் மாதிரி இருந்தாங்க. நீங்க என்ன படத்துக்காக ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி சொன்னீங்க? இல்ல அது ட்ரைனிங். அந்த பொண்ணு ரியல் பாக்ஸர், லண்டன் இங்கிலாந்துல இருந்து வந்தாங்க. ஆப்பரண்ட் வந்து இந்த பொண்ணு 58 கிலோ 52 கிலோ 350 கிலோ, அந்த பொண்ணு 75 கிலோ. ஒரு வாட்டி ரியல் அடிச்சது டமாலும் வந்து இந்த பொண்ணு. ரித்திகா வேணும். ஆமா, சம பவர் அந்த பொண்ணுக்கு. ரியல் பாக்ஸர் இது. பாம்பு அடிச்சது இந்த மாதிரி டமாலும் வந்தாங்க. இந்த மாதிரி பார்த்தா நாம பெரிய பாக்ஸர் பண்ணுவாங்க. இல்ல இந்த பொண்ணு கூட நல்லா பண்ணுது. நான் அந்த பொண்ணு சொன்னேன், நல்லா ஹார்ட் ஒர்க்கர். 4 ஹவர் ட்ரைனிங் கொடுத்தோட பொண்ணுங்க அந்த பொண்ணு. முடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் இன்னொரு அந்த தமிழ் ஹிந்தி கிளாஸ் இது அங்க மீன் வைக்க போகும். ஆமா, அந்த ட்ரைனிங்காக அங்க காசி போட்டு. அப்படியா? ஆமா, ரியலா போய் மீன் வைத்து இருந்தது அந்த பொண்ணு. 2 மாசம் 3 மாசம் மீன் வைத்து இருந்தது. இல்ல அங்க தெரியாது உட்காந்து நான் கூட உட்காந்து மீன் வைத்து நிற்கும். ஏன்னா அந்த ரியாலிட்டி வரணும்னு சொல்லிட்டு எப்படி பேசுவாங்க, அந்த லாங்குவேஜ் எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு அது போல தமிழ் கத்துருந்தது. நிறைய என்னமோ கிளாஸ் கத்துருந்தது. அவங்க சொல்லுவாங்க, சுதா மேடம் சொல்லுவாங்க, இல்ல போனோம்னா அங்க ஒரு இது கிளாஸ் இருக்கு, இங்க ஒரு கிளாஸ் இருக்கு, எவ்வளவு நேரம் ஆகணும். நான் பொறுமையா அழகா டெக்னிக் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா அந்த பொண்ணு கிக் பாக்ஸர், மார்ஷல் ஆர்ட், அதுவும் பாக்ஸிங் சம்திங் டிஃபரெண்ட். சோ மாத்தி இருக்கணும். பாக்ஸிங்ன்றது ஸ்போர்ட்டுங்க, கிக் பாக்ஸிங்ன்றது அது மார்ஷல் ஆர்ட். அதுக்கு வந்து இப்படி கார்டு வைப்பாங்க, பாக்ஸிங் கார்டு இப்படி இருக்கணும். கையில கால் அடிக்கும், வித்தியாசம் இருக்கு. ஆமா, அந்த பஞ்சிங் வித்தியாசம் இருக்கு. ஓகே, பாக்ஸிங் சம்திங் டிஃபரெண்ட் ஸ்போர்ட். இது வேர்ல்ட் ஸ்போர்ட். கிக் மார்ஷல் ஆர்ட் வந்து ஒரு இடத்துக்கு மாறும். அதுலயும் கிக் பாக்ஸிங் இருக்கு, மூவத்தாய் என்னென்னமோ இருக்கு, நிறைய இருக்கு. ஓகே ஓகே, அந்த மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரி நல்லா. அப்புறம் சொன்ன போனேன், சீரம் விட்டுவாமா நீ, நான் உள்ள கிளம்பி நான் நல்லா ப்ரிப்பேர் பண்றேன்னு. அப்புறம் அந்த பொண்ணு வேற லெவல் ஆயிடுச்சு. கூட இங்க வந்து மெசேஜ் பண்ணல, சரி இப்ப நல்லா இருக்குமா விட்டேன். இது சினிமா ரஜினி படத்தெல்லாம் நடிச்சது. சரி சார், ரொம்ப நன்றி சார். நான் ஏதோ 2-3 கேள்வி சும்மா நார்மலா கேட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீங்க மொத்தமா பட பேசிட்டீங்க. இப்ப நான் கேட்கறதுக்கே கேள்வி இல்ல. என்ன வேணா கேளுங்க, அழகா சூப்பரா. வேற என்ன சொல்லுங்க. மோடி எப்படி பண்றாரு சொல்லுங்களா? சொல்லுங்க. என்ன மோடி எப்படி பண்றாரு சொல்லுங்களா? அதெல்லாம் வேண்டாம் சார், அரசியல் வேண்டாம். பாருங்க, அரசியல் இல்லாத, அதாவது இந்தியாவுடைய விளையாட்டுல அரசியல் இல்லையா? அதான் சொல்றேன், விளையாட்டுல தான் நிறைய அரசியல் இருக்கு. ஆமா, புரியுதுங்களா? இல்லன்னா நம்ம கண்ட்ரி பின்னாடி வருது. பயங்கரமான அரசியல் இருக்கிறதால தான். எந்த அரசியல்வாதி எந்த அசோசியேஷன் இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன், எங்க பாக்ஸிங் கூட இவ்வளவு டெவலப் பண்ணது ஒரு அரசியல்வாதியால் தான். அபய் சிங் சோட்டாலாம் சொல்லிட்டு ஒரு நேரத்துல எங்களெல்லாம் நாங்கெல்லாம் அந்த இந்த இது நான் முக்கியமா இதை வந்து நான் கண்டிப்பா ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஒரு நேரத்துல நாங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ண பிறகு பட்டியல இருந்து டெல்லிக்கு வருவோம். உங்களுக்கு கிளியரன்ஸ் இல்ல, கவர்மெண்ட் கிளியரன்ஸ் இல்ல, நோ ஃபண்டுன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி 2 வாட்டி வந்து மிஸ் ஆச்சு. கனடா பிறந்து கனடா வந்து போனோம், அப்புறம் ஏதோ ஒரு ட்ரிப்பு. ஆனா அபய் சிங் சோட்டாலான்னு வந்து சொல்லிட்டு ஹரியானாவுடைய எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் சோட்டாலா சாருடைய உங்க பையன் அவர் பிரசிடண்டா வந்த பிறகு ஓன் ஃபண்டு, ஐயோ கவர்மெண்ட் நீ தெரியலையா பணம், என் பணத்தை அனுப்புவேன்னு சொன்னாரு. உடனே மினிஸ்ட்ரிக்கு ரொம்ப மெசேஜ் ஆயிட்டு, இல்ல நான் குத்துறேன் பணம். அவருக்கு வந்துதான் நிறைய ட்ரிப்பு அனுப்பிச்சு விட்டாரு. அவர் வந்து பிறகுதான் அந்த விஜேந்தர் எல்லாம் கோல்டு மெடல் பிரான்ஸ் ஒலிம்பிக்ல பிரான்ஸ் பண்ணா நல்லா வாழ்த்து விட்டார். ஒரு பக்கம் பிளஸ் இருக்கு, ஒரு பக்கம் மைனஸ் இருக்கு. நல்ல நோக்கத்தோட வளர்ச்சியான நோக்கத்துல வச்சு பண்ணா அரசியல்வாதிகள் இந்த விளையாட்டு நல்லா வளரும். கிரிக்கெட் எப்படி வளர்த்துருக்காங்க, மத்த கேம் ஏன் வளர்க்கல? ஏன்னா அதுல பிசினஸ் இல்ல. சரிங்களா? கிரிக்கெட்ல நல்ல பிசினஸ் இருக்கு. கிரிக்கெட்னா பணம் கொட்டுது. பணம் என்ன காரணம்? என்னங்க பாக்குறீங்க, இப்ப கிரிக்கெட்ல பாருங்க, மேடம் கூட கேட்டு பாருங்க, 10 பேர் சொல்லுவாங்க கரெக்டா, இல்ல 5 பேர் கரெக்டா சொல்லுவாங்க. சென்னை சூப்பர் கிங் யாருங்க கேப்டனு? பாத்தீங்களா? இந்தியன் பாக்ஸிங் டீம் யாருங்க கேப்டனு? கேள்விப்பட்டது. வாலிபால் டீம் சொல்லுங்க, கேள்விப்பட்டது இல்ல. ஃபுட்பால் டீம் சொல்லுங்க சார். ஃபுட்பால் பேர் 4 பேர் 2 பிளேயர் பேர் சொல்லுங்க. தெரியாது, வாய்ப்பு இல்ல. சினிமாவில் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவர் பேர் சொல்லுங்க. இப்போ கருப்பா ஒருத்தர் நடிக்கிறாரு, பத்மஸ்ரீ இந்த வருஷம் வாங்கினாரு ஃபுட்பாலுக்கு. யாரு? அப்படியா? தெரியல சார். சினிமா விஜயன், நம்ம கொஞ்சம் விஜயன் அப்ப சினிமா நடிச்சிருக்காரு விஜயன். பத்மஸ்ரீ எப்போ அவர் என்னமோ ஆனாரு, எவ்வளவு பியோ ஆனாரு, இப்ப கொடுக்குறாங்க பத்மஸ்ரீ. அதுதான் அரசியல் சொல்றேன். அந்த பத்மஸ்ரீன்ற ஒரு அவார்டியே அரசியல் ஆகிட்டாங்க. இது எந்த ஒலிம்பிக்ல போய் யார் மெடல் எடுத்தாலும் அவங்களுக்கு கொடு,
இப்போ கூட பாருங்க அந்த ஷூட்டிங்ல ஒரு பொண்ணு எடுத்தா 2 மெடல் எடுத்தா. அவளுக்கு அந்த பாப்பாக்கு கிடையாண்டாங்க இது கேள் ரத்னாக்கு இல்ல வந்து இல்லன்ட்டாங்க. அர்ஜுன் மட்டும்தான்ட்டாங்க. வேற அந்த மாதிரி விளையாட்டுல பயங்கரமா ஒண்ணா. அதாவது அரசியல் விளையாட்டுல இருக்கவங்க அரசியல் போனா நல்லா வந்துருவாங்க. ஓகேங்க, நன்றி, ரொம்ப நன்றி, வணக்கம். ஆசையா வந்தோம், நல்ல பல விஷயங்கள் சொன்னீங்க, அதுக்குள்ள இருக்கிற அரசியலையும் சொன்னீங்க, தெளிவா புரிஞ்சுது நம்ம. ஓகே, நன்றி 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 சார், ரொம்ப ஜாலியா முடிஞ்சுச்சு. தேங்க்யூ.